திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கு விரைவா போற்றி. உமாதேவி தாயுனமன்று உமா மகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி, அப்பர் சாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் சிவனகை செல்வர்களே, இன்று ஆடி 18ஆம் பண்டிகை என போற்றப்படுகின்ற பெருக்கு நோம்பியாகிய ஆடி மாதத்தில் சிறப்பு. ஆற்றில் புது வெள்ளம் வந்து புது வழிபாடாக ஆடி 18ஆம் பண்டிகையை கொண்டாடுவது சிறப்பு. அதே போல புதிய திருமணமாகிய புதிய தம்பதிகள் ஆற்றங்கரையில் விநாயகப் பெருமானையும் கன்னிமார் கருப்பண்ணசாமியும் வணங்கி வழிபாடு செய்து திருமாங்கலிய சரடாகிய மாங்கலிய சரடு மாற்றுவது சிறப்பு. ஆகவே இந்த புண்ணிய நன்னாளில் தொட்டது தொடங்கும் என்பார்கள் முன்னோர்கள். ஆடி 18ஆம் பண்டிகையில் நாம் வாங்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் பெருகும் என்று முன்னோர்களின் கருத்து. ஆகவே இந்த புண்ணிய நன்னாளில் எல்லாமல்ல உமாதேவி உமாமகேஸ்வரர் தரிசனத்தை கண்டும், நாளை நன்னாள் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது சிறப்பு. நால்வரில் அப்பர் சாமி கைலாய காட்சியாம் திருவையாறு அமர்ந்த ஆலயத்தில் இறைவன் தன் பக்தனுக்காக கைலாயத்திலிருந்து பூலோக கைலாயமாய் அமர்ந்து திருவையாறில் அப்பர் சாமிக்கு தரிசனம் தந்த நன்னாளாம் ஆடி அமாவாசை. ஆகவே ஆடி அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடிய புண்ணிய நன்னாளில் நாளை உமாமகேஸ்வரர் தரிசனத்தை கண்டு உமாமகேஸ்வரர் அருளோடு திரு ஐயாரப்பனை வணங்கி எல்லாமல்ல நாவுக்கரசராகிய திருநாவுக்கரசராகிய அப்பர் சாமி கைலாய தரிசனத்தையும் நாம் மனதார இவ்வாலயத்தில் வேண்டி வழிபாடு செய்து திருவருளும் குருவருளும் வேண்டி வழிபாடு செய்வது ஆடி அமாவாசை. ஆகவே அனைவரும் வருக, திருவருள் பெறுக. உமாமகேஸ்வரர் தரிசனம் கோடி புண்ணியம்.